மிக சிறந்த சிந்தனையாளர், பேரறிஞர், பேச்சாற்றல் பெற்றவர் என்ற காரணத்தினாலே நான் அண்ணா முன்னாடியே பேசணுன்றது மிக பெருமையாக சொல்லுவார்கள். ஆனால் ஐநா சபையில் போய் பேசிட்டு வந்தவன் சொல்லுவாங்க. அதுபோல நான் ஐநா சபையில் போய் சிந்தனையாளர்கள் மத்தியில் பேசுவதை விட சிறை கூடத்தில் போய் பேசி இருப்பதை நான் மிக சிறந்ததாக கருது என்னுடைய சிற்றறிவு சிந்தனைகளே. அந்த வகையில் நான் கூர்ந்து கவனித்தேன். ராம சுப்பிரமணியம் அவர் பேர். அவர் வருடம் ஏவிஎம் இதில் கம்பன் கழகத்தில் அவர் தான் இது பண்ணியிருந்தார். ஆனால் நான் தொடர்ந்து அவர் எதிர்ப்போம். ராமசுப்பிரமணியம் தேசிய மனித உரிமைகள்லாம் மிக சிறப்பாக சொன்னார். அதில் இன்னொரு சிறப்பான செய்தினா, இந்த தேசிய மனித உரிமை இயக்கத்தினுடைய தலைவராக இதுவரை வந்தவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள். முதலாக வந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அல்ல ராமசுப்பிரமணியம். உச்ச நீதிமன்ற நீதிபதி மட்டுமல்ல, முதல் தேசிய மனித உரிமைக்கு வந்த தமிழர். அது மிக சிறப்பான செய்தி. நான் பயிலரங்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும்போது ஐயாவுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியும் என்பதனால அவர் கம்பன் சிலப்பதிகாரத்தில் மிக சிறப்பாக ஆற்றல் பட்டவர் ராமசுப்பிரமணியம். அதே மாதிரி அரங்க மகாதேவனை பற்றி சொன்னார். அவங்க அப்பா அரங்கநாதன் மிக பெரிய ஒரு எழுத்தாளர். அவரோட மகன் தான் மகாதேவன். அவர் தான் தமிழிலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மிக சிறப்பான தீர்ப்புகளை கொண்டு இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்கள் நான் எங்களுடைய முரசொலி பூங்கா பயிலரங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2 வாரத்தில் மிக முக்கியமான செய்தி பெரியாருடைய சிந்தனையை ஒட்டி நான் ஐயா கேட்குறீங்களா, தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்புகளை யாருமே அரசியல் வெள்ளோட்டத்தில் கரை புரண்டு ஓடுகின்ற அந்த இதில் இந்த தீர்ப்புகள்லாம் மறக்கடிக்கப்பட்டு வருகிறது. அதெல்லாம் மறைக்கப்பட்டெல்லாம் கிட்டத்தட்ட அதற்கான ஒரு விளம்பரமே இல்லாமல் இருக்கிறது, வெளிச்சம் போட்டு காட்டாமல் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், திருப்பத்தூரில் ஒரு சகோதரர், அவருக்கு 2 குழந்தைங்க. அவருக்கு 2 குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறார். அங்கே போய் சாதி இல்லா சான்றிதழ் கேட்குறார். சாதி இல்லாத சான்றிதழ் கேட்கும்போது அந்த வட்டாட்சியர் தான் தாசில்தார் அவர் மறுக்கிறார். அப்படிப்பட்ட இதெல்லாம் எனக்கு கிடையாது, சாதியை சொல்லுங்க தரேன், சாதி இல்லைன்னு சொல்ல தருவதற்கான அதிகாரம் என்னிடம் இல்லை என்று மறுக்கிறார். உடனடியாக இவர் என்ன பண்ண ஹைகோர்ட்டுக்கு போகிறார். அப்போ உண்மை என்ற நிலையை எடுத்திருக்கின்ற காரணத்தினால் உறுதியாக எந்த உச்சத்துக்கும் போக நினைப்பவர்கள் தொடர்ந்து போராடுவர். சரி, நான் கேட்டேன், தாசில்தாரே இல்லைன்ட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு போயிடுவோம் உண்டு. ஆனால் அதை மறுக்கின்ற காரணத்தினால உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார். அங்கே இருக்கிறவர் தாசில்தார் சொல்கிறது தான் சரி, அவருக்கு இருக்க அதிகாரத்தின்படி சாதியை சொன்னால் மட்டுமே அது சான்றிதழ் தர முடியும், இல்லை என்றால் முடியாது என்று மறுக்கிறார். உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். 2 நீதிபதிகள் அமர்வு. அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கு சாதி சண்டைகள் சழக்குகள் இருக்கின்ற காரணத்தினாலே சமூகத்தில் மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டு வருகிறது, பிரிவுகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் அந்த சழக்குகளில் தன்னுடைய வருங்கால வாரிசை சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற சிறந்த சிந்தனையில் சாதி இல்லா சான்றிதழ் அவர் கேட்கும்போது தருவதற்கு உங்களுக்கு என்ன இது இருக்கிறது, ஏன் அதை தரல அப்படின்னு. அது மட்டுமல்ல, அதில் இன்னொரு உறுதிமொழி அவர் தருகிறார். இந்த சாதி இல்லா சான்றிதழ் நான் இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு, நீங்கள் எல்லாம் பயிலரங்கத்தை அதை பண்ணுங்கள், சொல்வது மிக சிறப்பானது, பெரியார் சிந்தனையோடு ஒட்டி வருவது. இந்த குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் மத்திய மாநில அரசுகள் தருகின்ற சாதி ரீதியான எந்த சலுகைகளும் நான் கோர மாட்டேன் என்று உறுதி தருகிறேன். இது போல உறுதி தருகின்ற ஒரு உயர்ந்த உள்ளத்தில் நீங்கள் ஏன் தரக்கூடாது என்று சொல்லி உடனடியாக விளக்கம் தரணும்னு கேட்குறாங்க. தாசில்தாராங்களாம் சொல்ல முடியல. உடனடியாக திருப்பத்தூரில், அம்பத்தூரில், கோவை மாவட்டம் நம்ம பேசும்போது குறிப்பெடுத்து பேச வேண்டும். சுடும்போது எப்படி குறிப்பார்த்து சுட வேண்டுமோ என்று சொல்லுவாங்க, அதே போல் பேசும்போது ஐயா எப்படி குறிப்பெடுத்து பேசுகிறோம் அப்படி. இந்த 3 இதில் உடனடியாக தீர்ப்பு தந்து அங்கே தந்தாக வேண்டும், சாதி இல்லா சான்றிதழ் தந்தாக வேண்டும் என்று தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த தீர்ப்பு வந்துவிட்ட உடனடியாக அரசாங்கம் அதை செயல்படுத்துவதற்கு தீர்ப்பினுடைய நகல் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜீவோ போடுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் என்று சொல்லுவாங்க. அது போட்ட பிறகு தான் வரும். மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். அரசியலில் 1000 அழிச்சாட்டிகள் நடந்தாலும் கூட சாதி இல்லா சான்றிதழ் தருவதற்கு மாநிலம் முழுதும் உடனடியாக தலைமைச் செயலாளர் அதற்கான தாக்கீது அனுப்ப வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மிக முக்கியமானது. 2வது அது பெரியார் சிந்தனையுடைய பாராட்டத்தை சாதியே இல்லைன்ற வேணாம், எனக்கு என் குழந்தைகள் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றது மிக பாராட்டத்தக்கது. ஆமாம், எனக்கு வேணாம்.
அது முதலில் யாராக இருந்தாலும் சரி பாராட்டக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு உண்மையிலே உண்டு. அதை கமல்ஹாசன் செய்தார். கமல்ஹாசன்ல அவர் தான் முதல் எனக்கு சாதி இல்லை என்று சான்றிதழ் கூறினார். அதனுடைய நிலை என்ன என்று தரமாட்டான்னு சொன்னாங்க. அதுக்காக வழக்கெல்லாம் பண்ணார் கமல்ஹாசன். யாராக இருந்தாலும் அது நம்ம உயர்ந்த உள்ளத்தோடு அது முதலில் அதை கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒரு பெண்ணு போய் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுக்காக விண்ணப்பிக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்தை பார்த்துவிட்டு அவருடைய கணவருடைய கையெழுத்து இல்லை என்று சொல்லி அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. ஏன்? திருமணமானவர் அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நான் தான் ஊருக்கு போகிறேன், என் கணவருடைய இது பண்ணு இல்லை, கணவருடைய கையெழுப்பம் இல்லாமல் தரக்கூடாது என்று எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க கருத்து மோதல் இருக்கிறது, என்னுடைய கணவரோட கருத்து மோதல் இருக்கிறது, நான் விவாகரத்து பெறுவதற்காக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இது போன்ற ஒரு கசப்பான சூழ்நிலையில் எப்படி அவர் கையெழுத்து போடுவார், நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, இப்படி தான் பேசுவாங்க. எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் செய்கிறேன். உடனே அந்த அம்மா வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகும்போது சில நீதிபதிகளுடைய குறிப்பிட்ட அருமையான தீர்ப்பு தருவில் குறிப்பிட்ட ஆனந்த வெங்கடேஷ் அவருடைய பேர், அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிக்கின்னு கேட்குறாரு. ஒரு பெண்ணு, திருமணமான பெண்ணு, கணவருடைய கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டு கேட்குறாங்க. கணவருடைய கையெழுத்து கேட்பதற்கான காரணம் என்ன? போகிறது அந்தமாக போகிறாங்க. அவருடைய கையெழுத்து ஏன் கேட்குறீங்க, அவருடைய அனுமதி ஏன் கேட்கணும்? அனுமதி பெறுவது என்பது அவங்களுக்குள்ள பெற்று போகிறார்கள், பெறாமல் போகிறாங்க, அதெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை ஐயா இங்கே கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. திருமணமானவொன்னு ஒரு பெண் அடையாளத்தை இழந்து விடுகிறாளா, அங்கீகாரத்தை இழந்து விடுகிறாளா? ஆண் என்ற பெருமையை நாம் நிலைநாட்டுகின்ற உரிமை நமக்கு இருக்கும்போது பெண் என்ற ஒரு தன்மை தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. திருமணமான ஒரு பெண் எந்த விதத்திலும் அவங்களுடைய அடையாளத்தை அங்கீகாரத்தை இழந்து விடவில்லை. கேட்டுட்டு அருமையான ஒரு கேள்வி திருப்பி கேட்குறாரு. அவங்க வந்து கருத்து மோதல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், விவாகரத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள், வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி அவங்க வந்து அவர் கையெழுத்து போடுவார்? சரி, கருத்து மோதல் இருக்கிறது, ஆணு போகிறார், பெண்ணுடைய மனைவி கையெழுத்து கேட்குறீங்களான்னு கேட்டார். மிக அற்புதமான ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி அல்ல. அது சமூகத்தில் ஒட்டி பேசுகின்ற பேச்சு தான் மிக சிறந்த பேச்சாகும். பெண்ணு போகும்போது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் விவகாரத்தை. அப்போ அவருடைய கையெழுத்து கேட்கும்போது கணவர் போகும்போது ஏன் மனைவி கையெழுத்து கேட்கவில்லை என்று சொன்னபோது பதில் சொல்ல முடியல. உடனடியாக அந்த இனிமேல் இது மட்டும் அதான் ஒரு தீர்ப்பு என்பது சாதாரண அல்ல. ஒரு சமுதாயத்தை ஒட்டி அனைவருக்கும் பதில் சொல்லக்கூடியதுதான் ஒரு தீர்ப்பு. போடுறது வழக்கு ஒருத்தருக்கு எனக்குன்னு போட்டாலும் கூட அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை சேர்ந்தமைக்கும். இனிமேல் விண்ணப்பம் செய்கிறவர்களுடைய வழக்கு தான் பார்க்கணுமே தவிர கணவன் மனைவி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று. இன்னொரு தகவல் வந்து ஜென்சி என்கின்ற 3ஆம் பாலினத்தில் ஏன் அதை சொல்லணும்னு சொன்னால், அவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க முதலாக ஆண் பாலினம் பெண் பாலினம்லாம் தெரியும், 3ஆம் பாலினம் என்று அந்த மாதிரி பிறப்பதற்கு அவர்களுடைய இந்த குற்றமும் யாரும் இந்த சாதியிலோ இந்த மதத்தில் பிறக்க வேண்டும் என்று யாரும் விரும்பி பிறப்பதில்லை, விண்ணப்பம் போட்டு பிறப்பதில்லை. விண்ணப்பம் போடுறோம், நான் இந்த சாதியில் பிறக்கணும், இந்த மதத்தில் விரும்பி பிறப்பதில்லை, விண்ணப்பம் போட்டு பிறப்பதில்லை. ஆனால் அந்த 3ஆம் பாலினத்தை சார்ந்தவங்க முதலில் ஜென்சி என்கிற அகில இந்திய அளவில் ஆங்கில துறையில், அதனால தான் நான் அழுத்தத்தோடு ஆங்கிலத்துறை முதலாக முனைவர் பட்டம் பெற்ற அவங்க தான் தமிழுக்கு சந்தை ஜென்சி. இதுவரைக்கும் யாரும் இல்லை. அதனால் லயோலா காலேஜில் உதவி பேராசிரியராக பணியில் அமர்ந்தோம். 3ஆம் பாலினர்கள் எப்படி முன்னேறி வருகிறது, 3ஆம் பாலினம்னா எப்படி அவமரியாதைப்படுகிறார்கள், அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் என்றாலும் கூட அந்த தூசெல்லாம் தொலைத்து விட்டு அவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு மேலோங்கி வருகிறார்கள் என்பதெல்லாம் பின்வரும் சமுதாயம் பின்பற்றக்கூடிய பிதாமகர்கள் என்று சொன்னால் அவர்கள்லாம் சொல்வது என்பது வேறு தான். சமுதாயத்துக்கு பாடுபட்டவர்களும் அவங்களாம் வச்சு நம்ம, ஆனால் இவங்களும் கண்ணெதிர்க்க இப்படி இருக்கும்போது முடியாதவர்களெல்லாம் நாம் ஏன் முடியாது, இவ்வளோ அவமானத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, அதில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமம் பர்கூர்னு ஒரு கிராமம், பர்கூர் இங்கேயும் இருக்குது. நான் குறிப்பாக பார்த்தேன், பர்கூர் என்ற கிராமத்தில் கோவில் திருவிழா நடக்குது. அந்த கோவில் திருவிழாவில் ஆண்டாண்டு காலம் மிகப்பெரிய பணக்காரர் அவர். இந்த முறை அவருக்கு முதல் மரியாதை தருவது போல் இல்லை என்ற 25
வழக்கு தொடுகிறார். ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டுகளாக நாங்கள் தான் அந்த கோவிலில் முதல் இது என்று தான் முதல் மரியாதை தரணும், அதனால் தவிர்க்க இந்த முறை கொடுக்க மாட்டாங்க போல தெரியுது, கொடுக்கணும் தான் நீதிபதி மிக சிறப்பாக. எதற்கு முதல் மரியாதை? மரியாதை தரலன்னு கேட்டால் பரவாயில்லை, சாதாரண இல்லை. மரியாதை என்பது வெறும் முதல் மரியாதை. மரியாதை தரலன்னு கேட்டால் மரியாதை என்பது பொதுவானது, மதிக்கணுன்றதுன்னு முதல் மரியாதை எதற்கு கேட்கிறது? இப்படி முதல் மரியாதை கேட்கின்ற காரணத்தினாலே அந்த சமுதாயத்தில் நான் தான் பெரிய மனிதன் என்று காட்டுவதற்காக மட்டுமல்ல, கடவுளை நிம்மதி தருகின்ற ஆண்டவன் சன்னதியில் அவங்கவுங்க விருப்பம் கடவுளை வரணும், அந்த சன்னதியில் போல எனக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்பது கடவுளை விட பெரியவரால் காட்டுவதற்காக நீதிபதி கேட்குறேன். கடவுளை விட தான் பெரிய ஆள் என்று காட்டுவதற்காகலாம் அது கேட்டால் ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் அதுதான் முக்கியம் தீர்ப்பு. இனிமேல் இந்த முதல் மரியாதை தருகின்ற காரணத்தினாலே தமிழகத்தில் நடைபெறுகின்ற கோவில் திருவிழாக்கள் அத்தனையுமே சமுதாயத்தில் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள், சமுதாயமே பிளந்து நிற்கிறது. நிறைய இடத்துல அதுதான் திருவிழாவில் முதல் மரியாதை படத்துலலாம் பார்க்குறோமே. இனிமேல் எந்த கோவிலிலும் யாருக்கும் முதல் மரியாதை என்பதை தரக்கூடாது என்று தீர்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்பெல்லாம் அரசியல் வெள்ளோட்டத்தில் இவர் அதை பண்ணார், அவர் அந்த ஊழல் பண்ணார், இது ஒன்றால் அது ஒரு பக்கம் அது நடக்க போது ஓட்டு. இதுதான் மிக முக்கியம். சமுதாயம் வரவே இல்லை. எனக்கு எப்படி வந்து இல்லை பரவாயில்ல. நாமளும் அதுதான் முக்கியமானது கூர்ந்து கவனம். எந்த செய்திகள் நமக்கு மிக முக்கியமானது என்பது சமுதாயத்தை ஒட்டி சிந்தனைகள் வருகின்ற காலம் எப்படி நம்ம வாரிசுகளை ஒரு வளமோடும் நலமோடும் நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தீர்ப்புகள் நமக்கு அடிப்படையாக அமையும் என்கின்ற நோக்கத்தில் அது பெரியார் சிந்தனையில் பெரியோர்கள் சிந்தனையெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதுதான். அந்த வகையில் மிக சிறப்பு. அந்த செய்தியில் நிறைய பேசுகிறோம். நான் இன்னைக்கு வாரம் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? பேசலாம் பரவாயில்லையா? வாரம் ஒரு தலைப்பு ஒட்டி பேசுவது சிறப்பு. அதுதான் தலை சிறந்த திருவிழா பயிலரங்கத்தின் பொறுப்பு என்று தொடங்கி தான் பல தலைவரை பற்றி பல்வேறு தலைப்பை ஒட்டி தேசத்தை பற்றி, தியாகத்தை பற்றி, தேசிய கொடியை பற்றி, தேக்கு மர தியாகத்தால் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றிலாம் பேசி வருகிறோம். இதற்கு நிறைய தெரியும். நீண்ட காலமாக அந்த வகையில் ஏஐ என்று இன்னைக்கு மிக முக்கியமாக வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அது சாதாரண ஒன்று அல்ல. அதாவது மாறாத ஒன்று வளராது, வளராத ஒன்று வாழாது என்று சொல்கிறாங்க. மாற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றமாக அமைந்து விடக்கூடாது. அது மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் மறுமலர்ச்சி உருவாக்க மாற்றம். புதிய தொழில்நுட்பம் எது வந்தாலும் கூட அது நமக்கு புரியாமல் போய்விடுமோ, அது நம்மை புரட்டி போட்டு விடுமோ, நம்மை புறம் தள்ளி விடுமோன்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும். புதுசாக எதுனா ஐயோ நம்ம. ஆனால் புரிந்து கொண்டால் அது மிக எளிதாக இருக்கும். புரிந்து கொண்டால் மிக எளிதாக இருக்கும் என்பதுதான் தொழில்நுட்பத்தில். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஏஐ என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக முக்கியமாக பேசிய தீர வேண்டிய. ஏனென்றால் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, வருங்காலத்தில் இப்போவே ஆரம்பிச்சு மிகப்பெரிய தாக்கத்தை அது உருவாக்கி விடுமோ என்ற ஒரு ஏன்கட்டை. இப்போ பாருங்கள், இதில் மைக்ரோசாஃப்டில் 9000 பேர் எடுத்துட்டான் வேலையிலேருந்து. ஆமாம், ட்விட்டரில் எடுக்கிறான். நம்ம மாதிரி கொஞ்சம் வயசில் பெரியவங்களை விட, ஓய்வு பெற்றவரை விட இன்றைக்கி வேலைகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த ஏஐ. அதுபோல் இதுக்கு முன்பு மனிதனோடு மல்லு கட்டுவது என்பது வேறு. நீங்கள் 4 செஞ்சினா உற்பத்தியில் நான் இன்னும் 5 செய்வேன்றது வேறு. ஆனால் இன்றைக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை எந்திரங்கள் மூலமாக அதனோடு மல்லு கட்டக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு மனிதன் வந்திருக்குன்னா இது ஒரு மனிதகுலம் சந்திக்காத ஒன்று என்பதுதான் மிக முக்கியமான. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு முதலாளி இருக்கார், மளிகை கடை முதலாளி. கேட்குறீங்களா? மளிகை கடை முதலாளி இருக்கார், மளிகை கடை நடத்துகிறாரு. அவர்கிட்ட ஒரு வேலை செய்கிறார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பொருளுங்கள்லாம் இன்றைக்கி வீட்டிலெல்லாம் போய்ட்டு டெலிவரி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. விநியோகம் பண்ணும்போது அப்படியே ஒரு 4-5 வீடு கேட்குறாங்க. ஒரு சைக்கிளில் ஓட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். சைக்கிளில் எடுத்துகிட்டு போயிட்டு பொருளுங்கள்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. வியாபாரம் பெருகுகிறது. முதலாளிக்கு லாபம் நோக்கம் தான், அது சரியான நோக்கம் கூட இல்லை. பெருகும்போது பையனுக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சைக்கிளில் போகிறதுனா ஒரு நாளைக்கு 2 வீடு 3 வீடு தான் போகிறப்பா. வியாபாரம் பெருகுது, அதனால் இனிமேல் சைக்கிளில் போயெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது. மோட்டர் சைக்கிளில் போனால் தான்
இன்னும் ஒரு 4 வீடுன்றது இன்னொரு 10 வீடு கொடுக்கலாம். ஏன்னா வந்து மளிகை பொருள் வாங்குறவங்க கேட்குறாங்க வீட்டுக்காரங்க, உனக்கு சைக்கிள் ஓட்ட இது மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் வேலை நின்றுடு, நான் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவன்னு நான் வச்சுக்கிறேன். ஐயா இதுதான் எனக்கு வாழ்க்கை, நான் சைக்கிளில் ஓட்டுறது உண்மைதான், மோட்டார் சைக்கிள் தெரியாது. 3 நாள் எனக்கு டைம் கொடுங்க. 3 நாளில் வாழ்க்கை நெருக்குது. இதுதான் மிக முக்கியம். நெருக்குதல் எதையும் நெருக்கி எடுத்து போய் நம்ம தள்ளிடும். என்ன பண்ணுறாங்க, நான் மோட்டார் சைக்கிள் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மோட்டார் சைக்கிள் கற்றுக்கிறேன். கற்றுக்கிட்ட பிறகு மோட்டார் சைக்கிள் முதலாளியுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. மோட்டார் சைக்கிளில் போயினர் இன்னும் வியாபாரம் பெருகுது. வியாபாரம் பெருகும்போது முதலாளிக்கு லாபம் தான் நோக்கம் சொன்னேன், அதுதானே உண்மை. அதை நீரில் முதலைகள் இருந்தாலும் அதன் நினைவெல்லாம் எப்போதும் நிலத்தில் இருக்கிற குட்டிகள் மீதே இருக்கும். முதலை குட்டிகள் மேலே இருக்கும், நீர்லேயே இருக்கும். அதன் நினைவெல்லாம் எப்போது நிலத்தில் இருக்கிற முதலை அந்த குட்டிகள் மீது இருக்கும். அதனால் முதலாளி எப்பவுமே லாப நோக்கத்தோடு தான் இயங்குவார்கள். அது அவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் மோட்டார் சைக்கிளில் போனால் ஒரு 5 வீடு 10 வீடு போகிறப்பா, அதனால் முடியாது. இனிமேல் வியாபாரம் ரொம்ப பெருகி போச்சு. அதனால் லோடு ஆட்டோ, அதில் இனி பொருள் நான் அனுப்ப போகிறேன். அப்போ தான் ஒரு 20 வீடுக்கு போய் விநியோகம் பண்ண முடியும். வியாபாரம் பெருகு, வீட்டில் காரெலாம் கேட்குறாங்க. உனக்கு ஓட தெரியாதா லோடு, அதனால் விட்டுட்டு அந்த டிரைவரை நான் வச்சுக்கிறேன். ஐயோ ஐயா எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது. இல்லை உண்மை தானே. நான் வந்து ஏதாவது கேட்குறேன், ஒரு நெம்புகோல் கூட ஒரு பெரிய பாறையை உருட்டி விடும். எந்த நெருக்கடி அந்த பாரத்தை சுமக்க வரும், புரியுதுங்களா? சாதாரண ஒரு நெம்புகோல் மிகப்பெரிய பாறையை ஊற்றிடும். அதே போல் எந்த நெருக்கடியும் எவ்வளோ பெரிய பாரத்தை நம்ம சுமக்க வைக்கும். அதுதான் குடும்பத்தினுடைய நெருக்கடி. குழந்தைங்கள ஐயா நான் குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்க படிக்க வைக்கணும், வேறு வழி இல்லை. நான் லோடு ஆட்டோ எப்படியா ஓட்ட கற்றுக்கிறேன். சைக்கிள்லேருந்து மோட்டர் பைக் வந்தார், மோட்டர் வந்து லோடு ஆட்டோ ஓட்டுறேன். லோடு ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிறேன். போட்டுன்னா முதலாளி நோக்கம் நிறைவேறி முதல்ல லோடு ஆட்டோ போட்டார். அப்புறம் வியாபாரம் பெருகுது. முதலாளி கூப்பிட்டு இனிமேல் லோடு ஆட்டோலெல்லாம் நான் அனுப்ப போகிறதில்லை. ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்குது. அங்கங்கே போனால் இது பண்ணலாம், அங்கே அவர் மேலே தப்பு இல்லை. டிராஃபிக்கில் மாட்டிக்குது. 10 வீடு 20 வீடு முடியல. இப்போ நாளைக்கு குறைந்தது 50 வீடு 100 வீடாக கொடுத்தாலும் அந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபாரம் பெருகுகிறது. ஒரு வழி இல்லை, எனக்கு தப்பாக நினச்சிக்காத. அதனால் நான் இனிமேல் லோடு ஆட்டோ நிறுத்திட்டு ட்ரோன் விட போகிறேன். முன்னேற்றம் தான் ஏஐ எங்கே வந்து பொருந்தது பாருங்க. இதுதான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ட்ரோன் விட போகிறேன். உனக்கு ட்ரோன் விட தெரியாது, படிப்பு இல்லையே. ட்ரோன் எல்லாம் ஐயோ ஐயா நான் என்ன பண்ணுறேன் எப்படி? சரிப்பா நான் தான் உனக்கு தான் மாற்றுறேன், உனக்காக நான் மாறிக்கொள்ளுகிறேன். ஆனால் அதற்காக நீ மாற முடியலையே. எனக்கு தேவை 100 இல்லை பொருளுங்களோ விநியோகம் பண்ணணும், வியாபாரம் பெருகும். நான் என்ன பண்ணுறேன்? இதுதான் மனித குலம் சந்தித்தராத மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து வந்து இதுதான். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், மனிதனை ட்ரோனால் பறக்க முடியாது. கண்ணதாசன் கூட பறவைகளை கண்டு விமானத்தை படைத்தான். விமானத்தை படைத்தான், விமானம் மூலம் பறக்க கற்றுக்கணும். விமானத்தில் தான் பறந்தோம். மனிதன் பறக்க முடியாது. ஆனால் ட்ரோன் மாதிரி எப்படி பறக்கிறது? பறக்க முடியாது. அங்கே தான் சிக்கல் வந்துச்சு. மனித முன்னேற்றம், மனிதனுடைய சிந்தனை வந்து பறக்க முடியாது. விமானம் இப்போ ட்ரோன் மாதிரி பறக்க முடியாது. அப்போ ட்ரோனை பறக்க வைக்க முடியும் இல்லையா? ட்ரோன் மாதிரி பறக்க முடியாது, ட்ரோனை பறக்க வைக்க முடியும். அந்த சிந்தனை பிடிப்போடு ஒட்டியது இவருக்கு கிடையாது. சைக்கிள் ஓட்டுறது, மோட்டர் பைக் ஓட்டலாம், மோட்டர் பைக் லோடு ஆட்டுறது ஓட்டலாம், எல்லாருமே ஓட்டுறாங்க. நான் ட்ரோன் ஓட்டுறதெல்லாம் சாதாரண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொருள். இப்படிப்பட்ட ஒரு ஏஐ இன்னைக்கு நெருக்கி தள்ளி கொண்டுள்ள மனிதர்களும் சந்தித்தராத நெருக்கடி என்றால் பல பேர் வேலை இழப்பதற்கான சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு ஏஐ கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆச்சு. சூப்பர் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னைக்கு ஏஐ அந்த செயற்கை இது சேர்த்து விட்டால் மனிதனால் செய்ய முடியாத அத்தனையும் அது செய்து தீரும் என்கின்ற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது என்பதுதான் மறுக்க முடியாத ஒன்று. இது எப்படி நம்ம இது பண்ணுறது? வேறு வழியே இல்லையே. நாம் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் ஜாப் ஒயிட் கலர் ஜாப் தெரியும். அதை ப்ளூ கலர் ஜாப்னா சாதாரண எடுபிடி வேலைங்க, படிப்பு இல்லாதவங்க செய்கிறதெல்லாம் அந்த இதை எடுப்பா எடுபிடி வேலைங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தப்பு இல்லை. எடுக்கிறது, வைக்கிறது, பிடிக்கிறது, பிடிச்சிக்கப்பா அவங்க. ஒயிட் கலர் ஜாப்னா மேற்பார்வையிடுவது, மேலான வேலைகள் செய்வது, மேனேஜராக இருப்பது. அப்போது சூப்பர்வைசர்னு ஒருத்தர் பார்க்காங்க, வேலை செய்வதுன்னு அந்த ப்ளூ கலர் ஜாப் ஒருத்தர் செய்வாங்க. இது இரண்டுமே ஏஐ செய்யும் என்கிறோம். அப்போ வேலை இழப்பு ஏற்படுகிறது. ஆமாம், வேலை எப்படியெல்லாம் அது இழக்க வைக்கிறது என்பது தான் மிக முக்கியமானது தான். விஞ்ஞான முன்னேற்றன்றது இழக்க வைக்கிறது.
ஒபாமா அமெரிக்க அதிபர் ஒரு சாதாரண அவங்கெல்லாம் நாம பேசுகிற மாதிரி இல்லை. ஒபாமா அதிபர் அவர் சொல்கிறாரு, அமெரிக்க அதிபர் ஒரு பொறியியல் படித்து வந்த மிக திறமையான பொறிஞர், அவர் எழுதுகிற சாஃப்ட்வேரை விட மிக சிறப்பாக இருக்கிறது ஏஐ எழுதுகிறதுன்றாங்க. படித்துட்டு வரோம், பொறியியல் படித்துட்டு வருகின்ற அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் எழுதுறதை விட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக சிறப்பாக எழுதுகிறது நாம சொல்லலை, உலக பிரபுவர் சொல்கிறார், முன்னாள் அதிபர் அவர் சொல்கிறார். அதே தான் கம்ப்யூட்டர் இருக்க கதாநாயகன் பில்கேட்ஸ் சொல்கிறார். இதெல்லாம் தவிர்க்கக்கூடியது அல்ல, அதுதான் அவர் எதுவும் சொல்கிறார் அல்ல. ஆமாம், பாதிப்பு தான் சொல்ல வரும். அதனால் எப்படி அதிலிருந்து நம்ம திறமையை மேம்படுத்துவது தவிர்த்த பெருமை எதுவுமே இல்லை, வேற வழியே இல்லை. அதை தான் எது வருகிறதோ விஞ்ஞான முன்னேற்றத்தில் ஒன்றை விஞ்சி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். விஞ்சி வருகின்ற ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டால் நாம் முன்னுக்கு வர முடியும், வேற வழியே இல்லை. விஞ்ஞான முன்னேற்றம் தானே, ஒன்று மிஞ்சி ஒன்று வரும். அந்த மிஞ்சி வருகின்ற ஒன்றோடு ஒன்று நாம் ஒன்று கலந்து விட்டால் நம்ம மிஞ்சி இருப்பது எதுவுமே கிடையாது என்பது தான் இதில் தாக்கம். ஒரு ஒரு மெஷின் எடுத்துக்கிறோம், அதில் அசம்பிள்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இணைப்பது அசம்பிள். எல்லாத்தையும் பல பொருள்களை சேர்த்து வச்சு நட்டு போட்டு முடிப்போம், நாம் வந்து அசம்பிள் பண்ணுவோம். இந்த செயற்கையை ஏஐயில் நம்ம செலுத்திட்டோம்னா இரவு பகல் பாராமல் சோர்வின்றி செய்து கொண்டே இருக்கும், சோர்வின்றி செய்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா அதில் பிழை ஏற்பட்டு விட்டால் அதை திருத்துவதற்கு அந்த ஏஐயால் தெரியல. இது வரைக்கும் நேற்று வரைக்கும் அது கூட பாருங்க, அதில் எதனா பிழை வந்துச்சுன்னா மனிதர் தான் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. இப்போ ஏஐ வந்தது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் நம்ம கூர்ந்துக்கணும், புரியுதுங்களா? அந்த பிழையை கூட அதுவே செய்து விடும் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தான் மிக முக்கியமாக. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் அதுக்கு மேலே வருது. இப்போ விஞ்ஞான முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கு. அவ்வளோதான், செலுத்தி விட்டா ஒருத்தர் கொடுத்துட்டா போகிறோம், மீதி பேர் எல்லாருமே காலி ஆயிடும்ல. ஒருத்தர் தான் கரெக்டு, அதுதான் நம்ம ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் என்ன? செயற்கை தானே, அது தானாக செஞ்சுக்காது, நாம தான் செய்ய வைக்கிறோம். ஆனால் ஒன்றுக்கு செஞ்சு வச்சுட்டோம்னா 1000 பேர் காலி ஆயிடும். அது ஆர்டிஃபிஷியல். இயற்கை என்பது வேறு, செயற்கை என்பது நாம் செஞ்சாதானே, இந்திரமே செஞ்சுக்காது. செய்ய வைத்து விட்டோமானால் அதுக்கான மெமரி அதை கொடுத்துட்டோம்னா அத்தனை பேரை காலி பண்ணிட்டு என்பது தான் எனக்கு தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியலாக என்ன நேர்ந்தது இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதர் ஐயா பேசுகிறாருன்னா அதை உடனே புரிந்து கொள்வது. தமிழில் பேசினா எல்லா மொழிகளும் மொழி பெயர்ப்பது, அதுவும் மொழி பெயர்ப்பு எல்லாரும் உலகத்தில் அனுப்பிச்சிடும். ஒரு தமிழில் பேசுகிறாருன்னா அது இங்கிலீஷு, பிரான்ஸு, அந்த மொழி எல்லா மொழியில் அனுப்புது. எல்லாம் சாதாரணம் இல்லை, வாழ்த்தக்கூடியது, வரவேற்கக்கூடியது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இழக்கும்போது அது கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஆனால் மொழி பேசுவது, பல தகவல்களை திரட்டுவது, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், இப்போ வயலின் இருக்குது, மேண்ட்லின் இருக்குது, கிட்டார் இருக்குது, தபலா இருக்குது, இது அத்தனை வீணை இருக்கிறது. இத்தனை கருவிகளையும் ஒன்றாக இணைத்து இன்றைக்கு நல்லிசை வழங்குகிற நாடு போட்டு இளையராஜா எப்படி வயலின் மட்டும் வாசிப்பார், மேண்ட்லின் வாசிப்பார், கிட்டார் வாசிப்பார். இது அனைத்தையும் ஒரே நேரத்தில் இணைத்து நல்லிசை தழுகின்ற அந்த நாடு போட்டு இசைஞானி இளையராஜா போல இந்த மொழி பெயர்ப்பது, அந்த பேச்சை புரிந்து கொள்வது, அதற்கான விளக்கம் தருவது, அதை பல மொழிகளை விரிவாக அனுப்புவது, பல தகவலை திரட்டுவது, அத்தனையும் செய்யக்கூடிய திறமை படித்த மனிதரால் தான் இனி வாழ முடியும் என்பதுதான் நீ கேட்டு. இந்த திறமை நாம் வளர்த்து கொள்ளே ஆக வேண்டும், வேறு வழியை இல்லை என்பதுதான். திறமை தான் ஒரு மனிதனை பெருமைப்படுத்தும். காலத்துக்கு ஏற்றார் போல முன்கான மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். விஞ்சி வருகின்ற ஒன்றோடு ஒன்று நாம் இயந்து விட்டால் நாம தான் விஞ்சி நிற்போம் என்பதுதான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி, இந்த ஏஐயால் நேற்றுக்கு காவல்துறை, இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் தான் காவல்துறை தலைவர் மரியாதைக்கு டிஜிபி சங்கர் ஜிவா கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாராக இருந்தாலும் நம்ம பேரை குறிப்பிட போகிறதில்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை குண்டுவெடிப்பு, பெங்களூர் குண்டுவெடிப்பு, பல குண்டுவெடிப்புகளை நடத்தியவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க படமே இல்லை, முகம் இருந்தால் தானே ஸ்கேன் பண்ணி, இல்லவே இல்லை. 99, 98, 99 நடந்தது. எத்தனை வருஷம்? 30 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களுடைய படமே இல்லை. சின்ன வயசில் இருக்கிற படம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு முகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும். இதையெல்லாம்
ஏஐ மூலியமாக அவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். எதற்காக சொல்ல, நேரடியாக சொல்லுவேன், நான் எந்த இதுவும் சொல்ல. அப்போ என்ன சொல்றாரு, 3 மாதங்களுக்கு முன்பே அவர்கள் எங்கு தங்கி இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து விட்டோம் ஏஐ மூலியமாக. 3 மாதங்களில் விசாகப்பட்டினம், வேற ஏதோ மாநிலம் எல்லாம் பண்ணுவோம். இப்போ வயசானவங்களாம் இருக்கிறாங்க, கழுவணும் செய்த தவறுக்கு தண்டனை பெற்றாக வேண்டும், அதுவே சட்டத்தின் ஏற்றுப்படி. ஆனால் சின்ன வயசில் உணர்வு ரீதியாக யாரோ உசு பேச்சு விட்டு அதை செய்துவிட்டு வாழ முடியாமல் இன்னும் டெய்லர் கடை, காய்கறி கடை எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அவர் தங்கியிருப்பது. ஆனால் உடனே ஏன் திரும்ப கைது செய்யலை? அவர்கள் இருக்கின்ற வலைதளம் நெட்வொர்க்கு யாராருக்கு இருக்கிறாங்க, இப்போவும் அவங்களுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணுறது, இது மிக முக்கியம். காவல்துறை என்பது சாதாரண ஒன்று அல்ல. ஏதோ ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்கிறது என்பதற்காக தூக்கி எறியக்கூடியது அல்ல. அந்த காவல்துறையெல்லாம் நம்ம இயங்க முடியாது. எங்கே ஒன்று நடக்கிறான் எல்லாத்திலும். அதான் சிவந்த மாங்கனியில் அங்கங்கே கருப்புள்ளி வரும், உடனடியாக ஞாபகம் வருது எனக்கு. சிவந்த மாங்கனி, இனிப்பான மாங்கனி, அங்கங்கே கரும்புள்ளி வந்து விட்ட காரணத்தாலே அந்த மாம்பழம் வந்து இனிப்பு குறைந்து விடாது. அது எப்படி தெரியல. கருப்புள்ளி வரும்பொழுதே சிவந்த மாங்கனி, இனிப்பான சிவந்த மாங்கனி, அங்கங்கே ஒரு கரும்புள்ளி இருக்கின்ற காரணத்தினாலே இனிமை குறைந்து கசந்து விடாது. அதுபோல காவல்துறை இது போல கசப்பான இதனால் அதனுடைய துறையினுடைய பெருமை இழந்து விடாது. இங்கே ஒன்று இருக்கும், அது வாதங்கள் வரும், அதுவே இருக்கும். அதுபோல் இந்த ஏஐன்றது கண்டுபிடித்திருக்கிறார்கள்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு படமே அவங்களுக்கு இல்லை. அப்போ எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் கண்டுபிடித்து அவர்களுடைய நெட்வொர்க்கு, அவர்கள் எந்தெந்த பயங்கரவாதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது. அதற்காக தான் நாங்கள் காத்திருந்து கைது செய்தோம். 4 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஏஐ என்பது இது வரவேற்கக்கூடியதா இல்லை? ஆமாம், நிச்சயமா. இந்த பயங்கரவாதி கண்டுபிடிச்சது தொடர்ந்து கூட அசம்பாவிதங்கள் செய்யக்கூடாது, பல உயிர்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக அதை பயன்படுத்துவது. அப்போது விஞ்ஞானம் என்பது நல்லதுக்கும் பயன்படுத்துவது நல்லது தான். ஆனால் இந்த நேரத்தில் பல 1000 தொழிலாளர்கள் வேலை இழப்புக்கு இருக்கும்போது அது வந்து தப்பிக்கிறதுக்கு நீச்சல் தெரிந்து தான் ஆக வேண்டும். நீரோடையில் இறங்கும் போது வேறு வழி இல்லை. சொல்லி வாய்ப்பு நன்றி. நன்றி. ரொம்ப சிறப்பு. ஏஐ பற்றி நல்லா சிறப்பாக சொல்லி